ஸ்டாலின் சார் விஜய் மேல பழி போடுற வீடியோவை பாத்துருமா? அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இது பழி போடுறது கிடையாது, இதுதான் ஃபேக்ட். உங்க மேல தப்பே இல்ல, நீங்க எந்த குற்றமும் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கரூர் ஸ்டாம்பேட்ல 40 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சென்னை திரும்பும் போது செய்தியாளர்கள் சொல்லும் போதே நீங்க கேட்டு, என்னுடன் நரமும் சதையுமா இருந்த என் தொண்டர்கள் என்னை பார்க்க வந்து மரணிச்சு போயிட்டாங்களா, நான் இப்பவே கரூருக்கு போறேன், இதனால காவல்துறை என்னை கைது செய்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் அன்னைக்கு அதை பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்தியன் பாலிடிக்ஸ்லயே அது ஒரு மிக முக்கியமான நாளா மாறி இருக்கும். இதையே தான் ஆந்திரா பாலிடிக்ஸ்ல நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் பண்ணாரு. கரூர் ஸ்டாம்பேடுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு சொல்லும் போது, கரூர் ஸ்டாம்பேடுக்கு நானும் பொறுப்பு, மீடியாவா இருக்கிற நீங்களும் பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. ஆனா யாரை பார்க்க வந்து அந்த மக்கள் மரணிச்சு போனாங்களோ அந்த கட்சியுடைய தலைவர் இப்ப வரைக்கும் அதற்கு நான் பொறுப்புன்னு தான் வாயை திறந்து சொல்லவே இல்லை. இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பா? புஷ்பா 2 ஃபேன் ஷோல ஒரு பெண்மணி மரணம் அடைஞ்சதுக்கு தெலுங்கானா காவல்துறையினால் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இவங்க உங்களை பழி வாங்கணும் இல்ல பழி போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா 40 பேர் மரணத்துக்கு அன்றே விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இன்னும் தொடர்ந்து ஒரு கட்சி வெறுப்பு அரசியல மட்டுமே பேசாம தமிழ்நாட்டுல ஆன்டி பிஜேபி சிஸ்டமும் தமிழ்நாடு மாநில சுயாட்சிக்காக எந்த கட்சி குரல் கொடுக்குதோ அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணா டிவிக்கே தமிழ்நாட்டுல வெல் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியா வர முடியும்.